ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் என்ற தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் ஜோதிடத்தில் கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம், பாவகாரகத்துவம் மற்றும் நட்சத்திர காரகத்துவங்கள் என்று 4 வகையான ஜோதிடத்தின் 4 அசைக்க முடியாத தூண்களான இந்த 4 வகையான காரகத்துவங்களையும் பதிவாக கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று அடுத்து 11 கரணமும் அந்த கரணத்தினுடைய பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளையும் கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று கேது திசை அல்லது கேதுவனுடைய செயல்கள், நடவடிக்கைகள், பலாபலன்கள் மற்றும் பரிகாரங்கள் சார்ந்த ஒரு தேடலில் கிடைத்த தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது, கேது திசை ஒரு ஞானத்தை அள்ளித்தரக்கூடிய திசை, யதார்த்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் கேது என்றால் அது மிகையாகாது. இந்த உலகத்தில் உள்ள பெரும் பணக்காரர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக கெட்டிக்காரர்களுக்கும் இறுதியில் அவர்கள் தன்னுடைய செல்வம், செல்வாக்கு, கெட்டிக்காரத்தனம் இது எல்லாமே, திறமை, உடல் சக்தி இவை எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இந்த மனித வாழ்க்கைக்கு உபயோகமில்லை என்று உணரக்கூடிய அந்திம வயதில் கேதுவே மீதி இருக்கக்கூடிய தொச்ச காலத்தை வழிநடத்துவதற்கு ஒரு வழியை தந்து ஆன்மீகம் என்ற ஒரு அற்புதமான பாதையை காட்டுகிறது. அந்த கேதுவனுடைய நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது அஸ்வதி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரமும் கேதுவனுடைய நட்சத்திரங்கள். அதில் அசுபதி நட்சத்திர மேஷத்திலேயும் சுறுசுறுப்பான காரசாரமான குணாதிசயங்களை கொண்ட தெய்வ பக்தி. அடுத்து தனித்து நின்று காடுகளில் இருந்து அல்லது தனித்து இருந்து தன்னுடைய சக்தியை ஒருமுகப்படுத்தி அதிகப்படுத்தி இந்த பூமியில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய தாக்கத்தால் உருவாக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சமன்படுத்தக்கூடிய தகுதி உள்ளது மக நட்சத்திரம். அடுத்து மூல நட்சத்திரம். அடுத்த பிறப்பிற்கான விதையை எந்த பிறப்பில் விதைப்பது என்பது மூல நட்சத்திரத்தின் மூலமாகவே என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. ஜோதிடம் என்பது நவகிரகங்களில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுவின் நகர்தலை வைத்து பலன் சொல்லுதல் ஆகும். நவகிரகங்களில் கேது கிரகம் என்பது ஒருவருக்கு திசை நடத்தும் பொழுது தரும் பலன்கள் எவ்வாறு இருக்கக்கூடும் என்பது சார்ந்த தேடல்களில் கிடைத்த தகவல்களே இந்த காணொலி. வானவெளியில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சனி ஆக 7 கிரகங்கள் இருப்பது உண்மை எனவும், ராகு, கேது ஆகிய என்பது நிழல் கிரகங்கள் என்பதும், பூமியினுடைய வட துருவ நிழல் ராகு என்றும் தென்துருவ நிழல் கேது என்றும் சொல்லப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் சுவர்பானு என்ற ஒரு அரசனின் அல்லது அரக்க குலத்தில் பிறந்த அரசனின் தலை கேதுவாகவும் உடல் ராகுவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கேதுவனுடைய குணம் என்று பார்க்கும் பொழுது உறவுகள், தாய்வழி பாட்டன் பாட்டி, தசா வருஷம் 7, அதிதேவதை கணபதி, வாகனம் கழுகு, பாலினம் அலி, சாதி சங்கிரம ஜாதி, உலோகம் என்று பார்க்கும் பொழுது தொருக்கள், வஸ்திரம் என்று பார்க்கும் பொழுது பஞ்சவர்ணம் அதாவது பலவர்ணம், புஷ்பம் என்று பார்க்கும் பொழுது செவ்வள்ளி மலர், சித்திரம் என்று பார்க்கும் பொழுது கீழப்பெரும்பள்ளம். இது இல்லாமல் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து விநாயகர் கோயிலும் இந்த கேதுவனுடைய தோஷத்தை போக்க வல்லது என்பதை நடைமுறையில் எக்கச்சக்கமான விஷயங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். தானியம் என்று பார்க்கும் பொழுது கொள்ளு. கேதுவனுடைய காரகம் என்று பார்க்கும் பொழுது விரக்தி, ஞானம், மோட்சம், கபடம், மயக்கம் தரும் வாஸ்து, பரதேச ஜீவனம், சித்தப்பிரமை, விசக்கடி, கொலை செய்தல், விபச்சாரம், மந்திரம், இழிகுலத் தொழில், தற்கொலை, பில்லி, சூன்யம், ஜெயில் வாழ்வு, குஷ்டரோகம் போன்றவை கேதுவனுடைய தசாபுத்தி காலத்தில் கேதுவனுடைய சாரம் பெற்ற ஒரு கிரகம் தசாபுத்தியை நடத்தும் பொழுது அந்த கேதுவுக்கு ஏற்படக்கூடிய அசுப கிரகங்களுடைய பார்வையை அனுசரித்து
தவறான பலன்களும் சுப கிரகங்களுடைய பார்வையை அனுசரித்து சுப பலன்களும் நடைபெறுகிறது. நட்பு கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரனும் சனியும், சமகிரகம் என்று பார்க்கும் பொழுது புதனும் குருவும், பகை கிரகம் என்று பார்க்கும் பொழுது சூரியன் சந்திரன் செவ்வாய். ராசியில் கேது என்ற பலன் என்று பார்க்கும் பொழுது மேசம் என்று பார்க்கும் பொழுது மேசத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும் பட்சத்தில் செவ்வாய்க்கு கேது பகை என்று சொல்லப்படுகிறது. அரசியல் ஈடுபாடு, செல்வாக்கு, விளையாட்டு, பந்தயம், ஆர்வம், சொந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கிறது. ரிஷபத்தில் சுக்கிரன் கேது, இது நீச்ச வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆன்மீகத்துறை ஈடுபாடு, சினிமா, இசைத்துறை மற்றும் அனைவரையும் சமமாக எடுத்து சொல்லக்கூடிய தன்மை இந்த சுக்கிரன் வீட்டில் இருக்கும் கேதுவுக்கு இந்த பலன் உண்டு. மிதுனத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு எதையும் புத்தியை கொண்டே சமாளிக்கும் எண்ணம், அதீத எதிர்பார்ப்பு, வெளிநாட்டு பயணம், கற்பனை சம்பந்தப்பட்டது, இது இல்லாமல் தொலைதூர தொடர்பு சம்பந்தப்பட்டது மற்றும் பாதை வழி சம்பந்தப்பட்டது மற்றும் வான் பயணம் சம்பந்தப்பட்டது அனைத்தும் கேதுவனுடைய தொடர்பில் ஏற்படக்கூடிய தன்மை உள்ளதாக கருதப்படுகிறது. அடுத்து கடகத்தில் என்று பார்க்கும் பொழுது பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். சாஸ்திரம் சம்பிரதாயம் பெற்றது, மருத்துவத்துறை அதிக ஈடுபாடு, பக்தி மார்க்கம், அடிக்கடி சிந்தனையை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை, இவை அனைத்தும் கடகத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு இது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு எப்போதும் போராடி கொண்டே இருக்க வைக்கக்கூடிய குணாதிசயங்களையும் நிலைகளையும் தொந்து விடுகிறது. நிலையான தொழில் இல்லாமல் தந்தையினுடைய மன வேறுபாடு, அரசியல் தோல்வி, சறுக்கல்களை சந்திக்கக்கூடியது. கன்னி என்று பார்க்கும் பொழுது புதனும் கேதும் வாழ்க்கை ஒரே சீராக இருக்காது. மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் போகும். எதையாவது நினைத்து இயங்குதல், அதற்கான எதிர்பார்ப்பை கொண்டு காத்திருத்தல் போன்ற மனோநிலையை தந்து விடுகிறது. துலாத்தில் இருக்கும் கேதும் நினைத்ததை சாதிக்கும் எண்ணம், மற்றவரை அடக்கி ஆளுதல், நாடக அலங்கார, ஆடை அலங்கார துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது. இது இல்லாமல் வாசனை திரவியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதீத ஈடுபாடு இருக்கிறது. விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கேது சுயநலம் அதிகமாக இருக்கும். சுய சம்பாத்திய யோகம் உண்டு. தான் என்ற அகங்காரம், கல்வி, ஞானம், வெள்ளி மீது அதீத பற்றும் ஈடுபாடும் இருக்கும். இது இல்லாமல் மருத்துவத்துறையில் அதீத ஈடுபாடும் இருக்கிறது. தனுசில் இருக்கக்கூடிய கேது குருவனுடைய சம்பந்தம் இருப்பதால் சமுதாய புகழ், நினைத்ததை சுலபமாக நடத்தி முடிக்கும் ஆற்றல், குடும்ப பற்று குறைவு, ஆன்மீக தேடல், அறங்காவல்துறை மற்றும் ஆன்மீக துறையில் இருக்கக்கூடிய பதவிகளின் மீது ஈடுபாடு. மகரத்தில் இருக்கக்கூடிய கேது சனியினுடைய குணாதிசயங்களை பொறுத்து அமைதியான குணம், ஆன்மீக ஈடுபாடு, அமைதியை சாதிக்கும் குணம் இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, அடிக்கடி வெளியூர் பயணத்தின் மீது அதீத ஈடுபாடு இருக்கும். கும்பத்தில் இருக்கக்கூடிய கேது சனியினுடைய தொடர்போடு காணப்படும். வாழ்வில் முன்னேற்றம், தயவு தாட்சண்யம் உள்ள குணம், ஆராய்ச்சி மனப்பான்மை, வாக்குவன்மை, புதிதாக சிந்தித்தல், வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை அதிகம் இருக்கும். மீனத்தில் இருக்கக்கூடிய கேது என்று பார்க்கும் பொழுது குருவனுடைய சாயல் நிறைந்தே இருக்கும். வெள்ளை மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தெய்வ நம்பிக்கை, ஆன்மீக சிந்தனை, பொதுநலவாதி, அனைவரிடம் சகஜமாக பழகக்கூடிய தன்மை, குரு ஆச்சாரியர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கேது தரும் பாவப்பலன்கள் என்று பார்க்கும் பொழுது சுகமற்றவர், விகாரமான தோற்றம் உள்ளவர், கெட்டவர்கள், சேர்க்கை உள்ளவர்கள், கெட்டவர்களுடைய நட்பினை பெறக்கூடியவர்கள், மெல்லிய தேகம், மூலவியாதி, சிற்றின்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். ஏமாற்றக்கூடிய குணமும் இருக்கும். இரண்டாம் பாவத்தில் இருக்கும்போது வித்தைகள் பொருளற்றவர், கெட்ட வார்த்தைகளை பிரயோகிக்கும் குணமுள்ளவன், பிறரை நம்பி காலம் கழிப்பவன், விஷ வாக்குள்ளவன், சூரத்தனமாகின்றவன், சிக்கன பேர்வழியுடையவன், மந்திர வித்தை சித்திக்கும். அது மட்டும் இல்லாமல் வலதுகன் பார்வை பாதிப்பதற்காகவும் வாய்ப்பிருக்கிறது. அதே சமயத்தில் இவர்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை அடிக்கடி உச்சரிக்கும் விதம் சூழ்நிலை அமைந்து சில நேரத்தில் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல காயத்ரியை பாராயணம் செய்து அந்த காயத்ரி அவர்களுடைய 9ஆம் இடத்துக்குரிய கிரகமாகவோ 5ஆம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய காயத்ரியாவோ அமைந்துவிட்டால் அந்த மனிதன் அந்த இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது மூலம் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியும் ஆன்மீகத்துறையில் வெற்றியையும் பெறுகிறார். 3ஆம் பாவத்தில் கேது இருக்க தைரியமானவனாகவும் பலமானவனாகவும் வீர சாகசம் செய்பவனாகவும் சகோதர நாசம் உள்ளவனாகவும் இருக்கிறான். புகழடையக்கூடிய தன்மை உள்ளவனாக இருக்கிறான். 4ஆம் இடத்தில் இருக்கும் கேது பிறந்த இடத்தை விட்டு வெளியூரில் வசிக்கும் சூழ்நிலை, ஜனங்களை தூஷிப்பவன், முடிவு இல்லாத துன்பம்,
குறைந்த கல்வியே உண்டாகும். இருந்தாலும் தாய் வழியில் இருக்கக்கூடிய தாய் தந்தை சொந்தத்திற்கு ஏற்றங்களும் இறக்கங்களும் ஆயுள் தோஷமும் உண்டாகி விடுகிறது. இது இல்லாமல் தாய்மாமன் வழி சொந்தங்களில் சங்கடமும் பாதிப்பும் உண்டாகிறது. இது மட்டும் இல்லாமல் தந்தை வழி தாத்தாவினுடைய வம்சாவளியில் இருப்பவர்களுக்கு பாதகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய சங்கடங்களையும் அள்ளித்தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 5ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது தாமத புத்திர பாக்கியம், குழந்தைகள் பற்றிய கவலை, மூதாதையர் சொத்தில் பிரச்சனை, கல்வியில் மந்தம், ஆன்மீக தேடல், அதீத கடவுள் நம்பிக்கை இது போன்றவை வருகிறது. இந்த அதீத கடவுள் நம்பிக்கை என்பது அசைவம் இல்லாத சைவம் சார்ந்த கடவுளின் மீது அதிக நம்பிக்கை ஏற்படுகிறது. 6ஆம் இடத்தில் கேது இருக்க பிறந்தவன், 6ஆம் பாவத்தில் கேது இருக்க பிறந்தவன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற ஜோதிட சொல்மொழிக்கு ஏற்ப காரியத்தை பின்விளைவு பார்க்காமல் செயல்படுத்த மூர்க்கத்தனம் கொண்டவனாக இருக்கிறான். ஆரோக்கியம், கடன்படுதல் பிரச்சனைகளில் சிக்கி தவித்து மரியாதை குறைவான சங்கடத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை சந்திக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பாவம் என்று பார்க்கும் பொழுது தாமத திருமணம், கணவன் மனைவியை விட்டு வெளிநாடு செல்லுதல், உறவினர்களிடம் பகை, கூட்டு தொழிலில் அடிக்கடி பிரச்சனை, மனமுறிவு, சங்கடம், கீழ்த்தரமான பெண்களினுடைய தொடர்பு, அதனால் வரக்கூடிய அவமானம், பொருளாதார நஷ்டம் இவை எல்லாம் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது காட்டிவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 8ஆம் பாவம் என்று பார்க்கும் பொழுது அடிக்கடி விபத்து, சிறைவாசம், வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளுதல், உடல் ஆரோக்கிய குறைபாடு, இடமாற்றம், அதீத மருத்துவ செலவு போன்றவை ஏற்பட்டும் போதிலும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவும், சிறுநீரக சம்பந்தப்பட்ட தொந்தரவும் இந்த காலத்தில் தொற்று வியாதிகளுக்கு உட்பட்டு பாதிப்பை சந்திக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். பெற்றோர், மூதாதையர் வகையில் சொத்துக்கள் பிரச்சனை உண்டாகும். நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் 9ஆம் இடம் அள்ளித்தருகிறது. சேட்சர தீர்த்தமாடுதல் என்று சொல்லக்கூடிய கடலில் நீராடி புண்ணியம் சேர்த்தல் போன்ற வாய்ப்புகள் இவர்களை தேடி வருகிறது. குறிப்பாக காசி, ராமேஸ்வரம் மற்றும் திரிவேணி சங்கமம் போன்றவைகளில் குளித்து அதன் மூலம் நீராடி அதன் மூலம் நன்மையும் கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் பெறக்கூடிய வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. 10ஆம் பாவம் என்று பார்க்கும் பொழுது நிலையான தொழில் இல்லாமல் மாற்றிக்கொண்டே இருப்பால், பங்காளிகளுடன் சண்டை, கர்ம காரியங்கள் செய்தல், பிறர் ஆணைக்கு கட்டுப்பட்டு தொழில் செய்யக்கூடிய தன்மையும், பதவியில் ஏற்ற இறக்கம் அடிக்கடி சந்திக்கக்கூடிய தன்மையை பெறுகிறது. 11ஆம் பாவம் என்று பார்க்கும் பொழுது எதிலும் லாபத்தை சம்பாதிக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்தல், ஆன்மீக அறக்கட்டளைக்கு பதவியேற்று வழிநடத்துதல், பொது காரியங்களில் ஈடுபாடும் சுறுசுறுப்பும் ஆரோக்கியம் உண்டாகும். 12ஆம் இடம் இடமாறி செல்லுதல், வெளியூர் பயணம் உண்டாகுதல், தொழில் மூலம் பிரச்சனை, பங்குதாரர்கள் இடையே வம்பு வழக்கு உண்டாகுதல், மோட்சத்தை நோக்கிய பயணம், ஆன்மீக சிந்தனை, பற்றுட்டு இருத்தல், ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிறது. இந்த 12ஆம் இடத்தில் கேது அமர்ந்து அந்த வீடு தர்ம வீடாக அமைந்து, அதாவது மேசம், சிம்மம், தனுசாக அமைந்து, அதுவும் தனுசு லக்கினத்தில் மூல நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்திலேயோ அல்லது 3ஆம் பாதத்திலேயோ அல்லது மேச லக்கணம் கடைசி வீடாக அமைந்து 12ஆம் வீடாக அமைந்து அந்த மேசலக்கத்தில் இருக்கக்கூடிய அசுபதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதமோ 3ஆம் பாதமோ அமைந்தில் அடுத்து சிம்ம லக்கணம் 12ஆம் இடமாக அமைந்து அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரத்தில் மக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து இந்த கேது குருவனுடைய பார்வை பெற்றிருக்கும் பட்சத்தில் அடுத்த பிறவி இல்லாமல் மோட்சம் அடைகிறார்கள் என்று சாஸ்திர வகுப்புகள், சாஸ்திர நூல்கள் சொல்லுகிறது. இது இல்லாமல் முன்னோர்கள், பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.